லே ஆக்கங்கட்ட கூவ அப்படிலாம் நான் தான் உங்க நெல்லை வேலு பேசுறேன். இன்னைக்கு நாம வீடியோ யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களும் தேனிசு தென்றல் தேவா அவர்களை பத்தி வீடியோ பேச போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் பேசுறேன் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா இளையராஜா ஐயா பத்தி ஒரு முக்கியமான விஷயம். இளையராஜா ஐயா, நான் வந்து இந்த பதிவை பேசுறதுக்கு தகுதியானவனா தராதரம் உள்ளவனா எனக்கு தெரியல. ஆனா நான் ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஏதாவது தவறா பேச மன்னிச்சுக்கோங்க அந்த பதிவுல. இப்போ வந்து இளையராஜா ஐயா வந்து இப்ப தலா அஜித் அவர்கள் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரனோட ரெண்டாவது படம், அவர் எடுக்கிற ரெண்டாவது படம் மாபெரும் படம். அந்த அவர் இயக்குன அந்த படத்தோட குட்பேட் அகலி படம். அந்த படத்துல இளையராஜா சாரோட சாங்கு ஒரு 3 பாட்டு அந்த படத்துல ஆட் பண்ணிருக்காங்க. ஒத்த ரூபாயும் தாரேன், உழப்பத்தட்டும் தாரேன் அந்த பாட்டு. சரியா? அதுக்கப்புறம் விஷ் ஹாப்பி நியூ இயர் பாட்டும் போட்டிருக்காங்க. இன்னொரு பாட்டு அதுல போட்டிருக்காங்க, 3 பாட்டு. இந்த பாட்டை நீங்க எப்படி என்கிட்ட கேட்காம வந்து உங்க படத்துல நீங்க இந்த பாட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சார் வந்து இப்போ 5 கோடி ரூபாய் வந்து அந்த படத்தோட இயக்குனரும் நடிகர் அஜித்குமார் சார் ப்ரொடியூசர் கிட்ட வந்து கேட்டு இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. என் பாட்டை எப்படி போடலாம், எனக்கு காசு வாங்கி காசு வாங்க கொடுக்காம எப்படி போடலாம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஐயா இசைஞானி இளையராஜா ஐயா, நீங்க வந்து ஒரு மாபெரும் இசை மேதைன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட பாட்டை கேட்டுதான் நாங்க எல்லாமே தூங்குறோம். பச்சை குழந்தைய அழுதா கூட நீங்க உங்க பாட்டை போட்டு நாங்க தூங்க வைக்கிறோம். அந்த துளியிலே ஆட வந்த வானத்தை மின்விளக்கி அந்த பாட்டெல்லாம் வந்து சின்ன தம்பி படத்துல அவ்வளவு அழகா போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோம். கல்லறை வரை இன்னைக்கு உங்க பாடம் தான் ஓடி ஒழிச்சு இதாகிக்கிட்டு இருக்கு. மனசு நிம்மதியா வேணும்னு உங்க பாடம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்க நீங்க ஐயா ஒரு மாபெரும் புகழ்பெற்ற பாடகர். நீங்க குடும்பமே வந்து இசைத்துறையில கலைத்துறையில இருக்கீங்க. சரியா? உங்ககிட்ட இல்லாத காசா பணமா சொல்லுங்க. பேரு புகழ்ல இருந்து காசு பணம் வரைக்கும் நீங்க எல்லாம் சம்பாரிச்சு இன்னைக்கு ஒரு கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது போக நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து காசு பணம் வாங்கினாலும் வேற எங்கேயாவது கொஞ்சமா குறையா வாங்குங்க. சரியா? உங்க பாட்டை வந்து அந்த படத்துல போட்டா படம் ஹிட் ஆகும்னா அந்த படத்துல குட்பேட் அகலி படத்துல ஆதிக் ரவிச்சந்தர் அந்த பாட்டை போட்டிருக்காரு. நீங்க வந்து பெருந்தன்மை விட்டுருக்கலாம். சரி, இந்த காலத்திலயும் நம்ம பாட்டை இப்போ உள்ள ட்ரெண்டிங் உள்ள படத்துல லேட்டஸ்ட் படத்துல நம்ம பாட்டை போட்டு ஹிட் ஆக்குறாங்களே, சரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பெருந்தன்மை விட்டுருக்கலாம். இல்லையா, ஏதோ எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு படம் பண்ணுங்கப்பா, பாட்டை போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க 5 கோடி ரூபாய் கேட்குறீங்க அந்த படம் ஹிட் ஆயிடுங்க ஒரு காரணத்தினால. ஏன் அப்படி கேட்குறீங்க ஐயா? நீங்க அந்த காசு வாங்கினீங்க, ஏதாவது சிம்பிளா காசு வாங்கினா கூட ஏதோ ஏழை மக்கள் நல்லது பண்ணுங்க. இசைத்துறையில சாதிக்கணும்னு வெறியா இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் எடுங்க, மியூசிக் இசை நீங்க சொல்லி கொடுங்க, அவங்கள பெரிய ஆளா வளர்த்து விடுங்க ஐயா. இப்படிலாம் காசு பண்ண கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காசை வச்சு நீங்க சம்பாதிக்க வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட எல்லாமே காசு பணம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த கலைத்துறையில் நீங்க வந்து பெரிய ஆளு. எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்கள் பாடலை இயக்கி அதுக்கு உயிரூட்டம் கொடுத்து இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிம்போனியில கூட நீங்க போய் இப்போ அவார்டு எல்லாமே வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பத்ம பூசணா பத்ம ஏதோ ஸ்ரீ ஏதோ ஒரு அவார்டு வேற கொடுத்துருக்காங்களாம். அது ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க ஐயா. ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு. அது போக நாளா ஒரு ஆட்டோ டிரைவருங்க. நாளா ஆட்டோ ஓட்டினாதான் டெய்லி 200 சம்பளம் கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கு. ஆக்கிரியாவரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என் ஆட்டோலலாம் இளையராஜா ஐயா உங்க பாட்டை கேட்டுட்டு தான் நான் வண்டியில போய்கிட்டு இருக்கேன். மனசுக்கு ஒரு இதமா இருக்கு. அப்படி பாட்டு ஏக்கி வச்சிருக்கீங்க. நான் வந்து ஆட்டோக்காரன், என்னால் முடிஞ்சு டெய்லி 200 தான் உழைக்க முடியும். நீங்க கேட்குற மாதிரி 5 கோடி 1 கோடி எல்லாம் கேட்டா வழி இல்லை ஐயா. நாங்க ரொம்ப பாவம் ஐயா. இது பரவாயில்லையா, சலூன் கடையிலாம் உங்க பாட்டு தான் உடைக்க முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு அவன் நண்பர் எல்லாம் எல்லாருக்கும் ஜாலியா. நீங்க அங்க போய் அவங்ககிட்ட 1 கோடி 2 கோடி கேட்டா அவங்க எங்க பண்ணிப்பாங்க? தெருக்கோடியில கூட நீங்க வழி இல்லாம வந்துகிட்டு இருக்கோம். சரியா? பஸ் பிரைவேட் பஸ்ல போனா பிரைவேட் பஸ்ல உங்க பாட்டு மட்டும் தான் ஓடுது. ஏன்னா உங்க பாட்டு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு மக்கள் பஸ்ல கேட்டு போறதுக்கு. அதனால அவங்க கிட்ட நீங்க அபராதம் கேட்டீங்கன்னா அவங்களும் பாவம். அவங்க 1 கோடி இல்ல 1 லட்சம் கூட கட்ட முடியாது. பஸ்ஸுக்கு டியூ கட்டணும், டயர் வாங்கி போடணும், இன்ஜின் ஆயில் பார்க்கணும், வண்டி மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். ஏற்கனவே இப்போ கலெக்ஷன் வேற ஆக மாட்டேங்குது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளவு வரும். இப்படி இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இடத்துலயும் உங்க பாடல் தான் ஒழிச்சிட்டு இருக்கு. பெருமைப்படுங்க. அதுக்காக இதை விட்டுட்டு பணம் பணம் சொல்லி பேசாதீங்க ஐயா, கஷ்டமா இருக்கு. இதே நேரத்துல இன்னொன்னு சொல்றேன், நம்ம தேவா சாரை பத்தி இதே பேசிக்கிறோம். தேவா சார் வந்து அவரு ஒரு மாபெரும் இசை டைரக்டர், மியூசிக் டைரக்டர் தான். பாடல் அப்படி பாடுவாரு, அப்படி மியூசிக் போடுவாரு. தனி பெரும் பண்பு கொண்டவர் தான் அவரும். இது என்ன சொல்றாரு, ஏன் பாட்டை நீங்க யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம், நான் காப்பிரைட்டே கொடுக்க மாட்டேங்க, நான் ராயல்ட்டி கேட்க மாட்டேன். என் பாட்டை யாராலும் யூஸ் பண்ணுங்க, என் பாட்டை சந்தோஷமா இசை நிகழ்ச்சியில பாடுங்க, எனக்கு பெருமை தான். என் பாட்டை 80s கிட்ஸ்ல இருந்து 90s கிட்ஸ்ல இருந்து இப்போ 2K கிட்ஸ் வரைக்கும் என் பாட்டை கேட்டு இன்னைக்கு வரைக்கும் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு 1 ரூபா வேண்டாம். நீங்க
இந்த மாதிரி பாட்டை என் பாட்டை போட்டு இங்க படத்துல யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லக்கூடிய பெருமை படைத்த அவர் எங்க, எனக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டம் ஈடுக்கூடிய என் பாட்டை போட்டதுனாலும் சொல்லி கேட்கிற இவர் எங்க? சரியா? அதனால நாடு எங்க போகுது தெரியல நண்பர்களே. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிற முக்கியமான விஷயம், முக்கியமானது என்னன்னா, குட்பேட்டை கிளி படத்துல அந்த 3 பாடல் இளையராஜா சாரோட பாட்டை போட்டாங்க, நஷ்டம் கேட்காருல. இப்ப அவங்க என்ன பண்ணிருந்தாங்க தெரியுமா? இந்த பாட்டை தயாரிச்சாங்கல்ல, இதுக்கு முன்னாடி போட்டாங்கல்ல இசையமைப்பாளர் அவர்கள்லாம், அந்த அந்த குழு, அந்த படத்தை தயாரிச்சவங்க, பாட்டை தயாரிச்சவங்க, அவங்க கிட்ட இப்ப இந்த பாட்டுக்கு என்ஓசி வாங்கிட்டாங்க. சரியா? அந்த பாட்டை போட முன்னாடி என்ஓசி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் தெரிஞ்சு டைரக்டர் என்ஓசி லெட்டரை வாங்கி அதுக்கு எந்த தடையும் இல்லை, பாட்டுக்கு சர்டிபிகேட்டே கொடுத்தாங்க, அழகா யூஸ் பண்ணுங்க சர்டிபிகேட் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி பண்ணிட்டாங்க. இப்ப என்னாச்சுன்னா, இளையராஜா ஐயா இப்ப வட போச்ச, நீங்க முதல்ல முந்திருந்தீங்கன்னா 5 கோடி கிடைச்சிருக்கும். இப்ப 5000 ரூபாய் கூட கிடைக்காது இந்த பாட்டுக்கு. ஆமா, ஏன்னா அவங்க என்ஓசி வாங்கின உங்களுக்கு எப்படி 5000 5 கோடி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. அதனால அடுத்து நீங்க கேஸ் போட இருந்தா டக்குன்னு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்க பாட்டு போட்டதை உடனே கேஸ் போட்டுருங்க, அப்படின்னா டக்குன்னு கிடைச்சிரும். லேட் ஆயிட்டுனா 5 கோடி இல்ல 50,000 500 கிடைக்காது, சீரியஸ்லி. சரியா? அதனால நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி நினைக்கிறேன், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமைக்கிறங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.